ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த அவல் பாயாசம் ரெசிபி கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் ஒரு தடவை இப்படி செய்து பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். எப்போவும் சேமியா பாயாசம் ஜவ்வரிசி பாயாசம் செஞ்சுருப்பீங்க, ஒரு தடவை இந்த மாதிரி சுவையாக செஞ்சு பாருங்கள். கடைசி சொட்டு வரைக்கும் ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க. இப்போ செய்யறதுக்கு சாஸ் பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க. அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. பாகுப்பதெல்லாம் தேவையில்லைங்க. வெல்லம் கரைஞ்சி கொதி வந்தால் மட்டும் போதும். இப்போ வெல்லம் கரைஞ்சி கொதி வந்திருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ செய்யறதுக்கு அடிகனமான பாத்திரமாக சூடு பண்ணிக்கங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. நெய் சூடானதும் இதில் பாதாம், முந்திரி, கொஞ்சம் பிஸ்தா, உலர்ந்த திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருது. இப்போ இதை மாதிரி பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இருக்கட்டும். இப்போ அதே நெய்யில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து லைட்டாக செவர வறுத்துக்கங்க. ரொம்ப செவந்துடக்கூடாது. கலர் மாதிரி வறுபட்டு வாசம் வருது பாருங்கள். இப்போ இதோட 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கங்க. வெள்ளவல், சிகப்பவல் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து அந்த நெய்யிலே அவலை நல்லா வறுத்துக்கங்க. பாசிப்பருப்பு வறுபட்ட பிறகு அவல் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும், வறுபட்டு வந்துடும். இப்போ இதை அப்படியே பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே ஆறட்டும். நெய்யிலே வறுக்கிறதுனால பாசிப்பருப்பும் அவலும் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்குங்க. சீக்கிரமாகவும் வெந்துடும். அதிக டைம் எடுக்காது. இப்போ மாற்றி எடுத்து வச்சுட்டு எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணீர், 3 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கங்க. நீங்கள் அந்த 1 கப் தண்ணிக்கு பதிலாக 4 கப் அளவு கூட பால் சேர்த்து செய்யலாம். இன்னும் கூடுதல் சுவையாக அருமையாக இருக்கும். இப்போ காய்ச்சாத பால் தாங்க ஊற்றியிருக்கேன். பால் நல்லா காஞ்சி கொதி வரட்டும். இது மாதிரி நல்லா காஞ்சி கொதி வந்த பிறகு அதில் படிஞ்ச ஆடை எல்லாத்தையும் எடுத்து விடுங்க. இப்போ இதில் நெய்யில் வறுத்து ஆற வச்ச பாசிப்பருப்பு அவலை சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு கொதிக்க விடுங்க. பாசிப்பருப்பு நல்லா வெந்து அவளும் சாஃப்டாகிடும். இப்போ சரியாக 5 நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன். நெய்யிலே வறுத்துட்டு சேர்த்ததுனால பாசிப்பருப்பு நல்லாவே வெந்துடுங்க. பாருங்கள், பாசிப்பருப்பும் வெந்து நல்லா கொஞ்சம் திக்கான க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க. கூடவே நெய்யில் வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதில் கரைய வச்ச வெள்ளைக்கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கங்க. நல்லா திக்காக இருக்குது. இந்த டைமில் வெள்ளைக்கரைசலை வடிகட்டி சேர்த்து கலந்துடுங்க. வெள்ளைக்கரைசலை திக்காக தான் காய்ச்சி இறக்கி வச்சோம். அதில் இருக்க பச்சை வாசனை போயிடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு வெள்ளைக்கரைசல் எல்லாத்தையும் வடிகட்டி சேர்த்து கலந்துக்கங்க. அப்போ தான் பால் தெரியாமல் இருக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா கலந்திங்கனாலே கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்கும். பாருங்கள், சூப்பராக அருமையாக ரெடியாக எடுத்து இதை நீங்கள் சாமிக்கு நெய்வேத்தியமாகவும் வச்சு படைக்கலாம். விசேஷ காலங்களில் சட்டுன்னு ஈஸியாக நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. அதிக நேரம் எடுக்காது. எப்போவும் வழக்கம் போல் செய்கிற ஜவ்வரிசி சேமியா பாயாசத்துக்கு பதிலாக இந்த அவல் பாசிப்பருப்பு பாயாசத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடிக்கடி இதை தாங்க செய்வீங்க. பால்லே வேக வச்சு செஞ்சதுனால ரொம்ப ரொம்ப சுவையாக டேஸ்ட் அருமையாக இருக்கும். கடைசி சொட்டு வரைக்கும் ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க. அந்த அளவுக்கு ருசி நாக்கிலே நிற்குங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.